ओम शांति। अव्यक्त समीके 9 मई 2024। तन और मन दोनों को सदा खुश रखने के लिए सोचो कम. உடல் மற்றும் மனம் இரண்டையுமே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு குறைவாக சிந்தியுங்கள். अगर सोचना ही है तो ज्ञान रत्नों को सोचो. ஒருவேளை யோசிக்காமல் எப்படி இருக்கிறது பாபா, அப்படி முடியாதே அப்படின்னு சொன்னா பாபா சொல்கின்றார், ஞான ரத்தினங்களையே சிந்தனை செய்யுங்கள். வேற விஷயங்களை சிந்திக்க வேண்டாம், ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்யுங்கள். अगर ये भी सोचते हो कि मेरा पार्ट तो इतना दिखाई नहीं देता, योग लगता नहीं, अशरीरी होते नहीं, यह भी व्यर्थ संकल्प है. பாபா சொல்றாரு, ஒருவேளை இது போல நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், அதாவது என்னுடைய நடிப்பே இவ்வளவுதான் போலிருக்கு, என்னுடைய நடிப்பே இவ்வளவுதான், என்னால் யோகமே செய்ய முடியறதில்ல, எனக்கு அசரீரியாவது வருவதே இல்லை, அசரீரியாக முடிவதே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கிறது கூட வீணான எண்ணம். उसकी बेंट में समर्थ संकल्प करो, याद तो मेरा स्वधर्म है, मैं ही कल्प कल्प का सहजयोगी हूँ. அதற்கு பதிலாக சக்தி நிறைந்த சங்கல்பங்களை தனக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்கள். பாபாவை நினைப்பது, அதாவது நினைவு என்பது என்னுடைய ஸ்வதர்மம், சுய தர்மம் ஆகும். நான் தான் கல்ப கல்பமாக சகஜ யோகி ஆத்மாவாக இருக்கின்றேன். இது போல உயர்ந்த நல்ல சிந்தனைகளை, சக்தி நிறைந்த சிந்தனைகளை தனக்குள்ள உருவாக்கிக்கோங்க. பலவீனமான சங்கல்பங்களை உருவாக்க வேண்டாம். அது எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் கூட அதை வார்த்தையில கொண்டு வந்து வர்ணனை செய்ய வேண்டாம் என்பதை பாபா சொல்றாரு. இஸ் பிரகார் கே சங்கல்ப் கரோ தோ குஷி மே உடுத்தே ரஹேங்கே. இந்த மாதிரி சக்தி நிறைந்த சங்கல்பங்களை, நல்ல சங்கல்பங்களை உருவாக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியிலே பறந்து கொண்டே இருப்பீர்கள். அதனால மகிழ்ச்சியில நல்ல பறவை சந்தோஷமா வானத்துல சிறகடிச்சு பறக்கிறது மாதிரி ஆத்மாவாகிய நான் சிறகடிச்சு பறக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த நல்ல சங்கல்பங்களை மட்டும் உருவாக்கிக்கோங்க. அது இல்லவே இல்லை என்றாலும் அதை ஒரு சங்கல்பமா உருவாக்கும் பொழுது தன்னால அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அதை நோக்கி நம்மை முன்னேற வைக்கும், அதை நோக்கி அடியெடுத்து போக வைக்கும், முயற்சி செய்ய வைக்கும். அந்த மாதிரி உயர்ந்த சங்கல்பங்களை நாம உருவாக்கிக்கணும். பலவீனமான எண்ணங்களை விட்டுடணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.